நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞர், அரசியல் விமர்சகரும் கூட சார் நாகராஜன் சார் தான் இப்போ நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ நடப்பு அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். வணக்கம் சார். ஓகே சார், இப்போ நம்ம அடுத்தாப்புல பார்த்தோம்னா, இப்போ ஒரு பக்கம் விஜய் வந்து ஒரு புதிய ஒரு அமைப்பை வந்து ஒரு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சி ரன்னிங்ல போயிட்டு இருக்காரு. இரு பெரும் கட்சிகள் தோல்வி நிலையை தழுவி ஒரு செட்பேக்ல இருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு புதிய அமைப்பை வந்து உருவாக்கி அதுல எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, ஒரு பெரிய அரசியல் கட்சியா நம்ம வரப்போறோம்னு சொல்லி அவரும் ஒன்று தொடங்கியிருக்காரு. சேம் டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 வருஷம் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த ரஜினிகாந்த் அவரோட ஒய்ஃப் அதே நாள்ல வந்து அவங்க ஒரு அமைப்பை தொடங்கி அவங்களும் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எல்லாரும் வாங்க சேர்ந்து பயணிப்போம், ஒரு அரசியல் அமைப்பா மாறும்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அரசியல் அமைப்பு. ஆமா ஆமா, அப்படித்தான் அவங்க வந்து ஃபாலோ இது பண்ணியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ற மாதிரி இருக்கா, இல்ல விஜய்க்கு எதிராவோ இல்ல விஜய்க்கு ஒரு ஆப்போசிட்ல ஒரு இடத்த வந்து பிஜேபி கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? அது என்ன மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறது? சார், லதா ரஜினிகாந்த் விட்டுருங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சும்மா வீட்டுக்குள்ள இருந்துட்டு இந்த கிச்சன் கேபினட்னு சொல்லுவாங்க. விஎன் ஜானகி அவங்களாலே வந்து ஒரு அரசியல் கட்சி சப்போர்ட்டோடையே அவங்களால ஒண்ணும் முடியல. பின்னாடி ரஜினி இருக்காருல்ல. இல்ல, அன்னைக்கும் பின்னாடி அவ்வளோ ஏடிஎம்கே எம்எல்ஏ ஃபங்க்ஷனரிஸ் எல்லாரும் இருந்தாங்க. அவங்களும் ஒன்றும் செய்ய முடியல. அவங்க டெபாசிட் சிவாஜி கணேசன் வேற கூட்டணி. சரி, இதை வச்சுலாம் மக்கள் இன்னைக்கு விஜய்க்கு வந்து வெறும் விஜய்ங்கிறதுக்காக ஓட்டு போடுறது சார். விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா, ஒரு 60 வருஷமா இதே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவனு 2 பேரும் இவன் சொத்தன்னுவான், அவன் சொத்தன்னுவான், மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ புதுசா ஒருத்தன் யாருடான்னு மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு பேஷன்ல உட்கார்ந்தாங்க. அப்போ அண்ணாமலை வந்து பிஜேபிக்குள்ள என்ட்ரி கொடுக்காரு. அப்ப அண்ணாமலைக்கு வந்து நல்லா தெரியுது மக்கள் ஒரு விரக்தியில இருக்காங்க. அப்ப இந்த விரக்தியை எப்படி பயன்படுத்தலாம்னு அவர் பார்க்காரு. அப்போ அவருக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து பிஜேபியில ஒரு கொஸ்டினே பண்ண மாட்டான். நீங்க வந்து அவங்க இருக்கும்போது இருந்த ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணும்னா எவ்வளவு சார் பணம் வரும்? இன்னைக்கு எத்தனை பேர் சார் அப்படி பணம் கொடுப்பான் சார்? இன்னைக்கு விஜய்க்கு கொடுப்பான், அண்ணாமலைக்கு கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்களே இன்டைரக்டா என்னை பொறுத்தவரை, எனக்கு நீங்க எப்படியோ எனக்கு தெரியாது, என்னை பொறுத்தவரை நீங்க பைசா வாங்காம விஜய்க்காகவே பேசிக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப காலமா. உங்க சேனலை பார்த்தாலே தெரியும் லட்சணம் என்னன்னு. புரியுதா? நீங்க வந்து ஃபுல்லி விஜய்க்காக செஞ்சீங்க. நீங்க ஒன்றும் ஒரு பைசா கிடையாது உங்களுக்கு. புரியுதா? அப்படி செய்யறவன் விஜய்க்காக இருப்பான், ரஜினிக்காக இருப்பான், எல்லாருக்காகவும் இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு நீங்க ஒரு செவரில் விளம்பரம் கொடுக்கணும்னா எவ்வளவு செலவு சார்? ஒரு மாநில தலைவர்னு சொல்லி செலவு அந்த சமயம் எவ்வளவு பண்ணாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். பிஜேபிங்க கூடியது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய செல்வாக்கு உள்ள கட்சி மாதிரியும் சேஞ்ச் நம்ம இவங்கெல்லாம் போதுண்டா, இவங்கெல்லாம் ஏமாத்திட்டாங்கடா, உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்கடான்னு சொல்லி சவுண்ட் விட்டு அப்பதான் அண்ணாமலைக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வந்துச்சு. இந்த ஏடிஎம்கே உடைச்சா நமக்கு நிறைய கெயின் கிடைக்கும். இங்க இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பி மக்கள் இல்லை. அப்போ இவருக்கு இப்ப பதவியும் இல்லை. இவங்கிட்ட இருந்தே நம்ம இவங்க ஓட்டர்ஸை நம்ம பிடிச்சிடலாம். அவரு தலைவரை எவனையும் தூக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஓட்டரையும் தூக்கிடலாமான்னு அவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டாரு. அது அந்த சமயத்துல பிஜேபிலையும். ஆனா அந்த நேரம் எம்பி எலெக்ஷனுக்கு பிஜேபியை பொறுத்தவரை நம்ம எங்கேயுமே 1-2 கூட விட முடியாது. நம்ம ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அவங்க தான் வலுவான கட்சி, அது இதுன்னு பேசிட்டா ஒரு 5 தொகுதியாவது கிடைக்கும்டா, 10ஆவது கிடைக்கும், அவங்களையும் சேர்த்து நம்ம அப்படியே ஜெயிச்சு வரலாம் அப்படிங்கிறது தான் இது பண்ணாங்க. ஆனா அண்ணாமலை வந்து அன்னைக்கு வந்து அவரு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டார். இதுதான் சமயம், மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து எப்படா யாராவது ஒரு வித்தியாசமான ஆள்னு. அப்ப அவர் ஒரு வித்தியாசமான யங்ஸ்டர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், நல்லா பேசினாரு.
டேய் செந்தில் இங்க வா, உன்னை அங்க பிடிக்கிற கால் வச்சிருக்கேன், இங்க இவனுக்கு ஏவா வேலுக்கு வச்சிருக்கேன், அவனுக்கு வச்சிருக்கேன், தோளுக்கு வச்சிருக்கேன், பாலுக்கு வச்சிருக்கேன், இவனுக்கு வச்சிருக்கேன், எல்லாம் சவுண்ட் விட்டாரு. எல்லா சவுண்டுக்கும் ஏதாவது ஒண்ணு செஞ்சாரான்னு கிடையாது. அத ரெண்டாவது பேசுறேன். அப்போ அவர் அவ்வளவு சவுண்டு விட்டு அப்படி இப்படின்னு ஒண்ணு எல்லாருக்கும் ஒரு சின்ன இது, இவன் மோடியோட சப்போர்ட்ல இருக்கான், பிஜேபிக்காரன் ஒருத்தனும் வாய் திறக்க முடியாது. இங்க இருந்த எல்லா அல்ற சில்லறையெல்லாம் அடிச்சு விரட்டுறாரு. சரத்குமார் சட்டியோட வந்து உட்கார்ந்துடுறேன்னு சொல்லிட்டு கட்சியை கலைச்சு கொண்டு வந்து உட்கார வச்சாரு. இந்த விஜயதரணின்னு இப்ப உங்க தாவேக்காவுக்கு வந்திருக்கா உங்கங்கிற சரி, இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும். தாவேக்கால வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த ராஜலட்சுமின்னு அவங்களும் இப்ப தாவேக்கால தான் இருக்காங்க, பழைய எம்எல்ஏ இருக்காங்க. இந்த விஜயதரணி அதுல வேற என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான், எனக்கு நல்ல பழக்கம். அவங்க எம்எல்ஏ பதவியவே ராஜினாமா பண்ணி போனாங்க. அண்ணாமலை கிட்ட பொய்யாச்சுன்னா போதுண்டா, நம்ம தான் டெல்லியிலே ஆட்சிக்கு போயிடலாம் போல இருக்கு, நம்மளை கொண்டு போய் மேல தூக்கி, அப்படி வாய் வார்த்தைகள்ல வந்து அப்படி சால் ஜாப்புகள்லாம் சொல்லி அப்படி ஜாம் ஜிம்னு செஞ்சாரு. யாரா ஒருத்தருக்கு ஏதாவது செஞ்சாரா? நான் இன்னைக்கு கேட்க, இவரை நம்பி உள்ள போன ஒரு பெரிய டீம் சார், யாருக்காவது ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா? இல்ல விஜய் மாதிரி செங்கோட்டையன் எப்படி வச்சிருக்காரோ அப்படி வச்சாங்களே? அது கிடையாது. யாரு வந்தாலும் மேல சொல்லி, நான் உங்களுக்கு மோடி அவருதான் உள்ளதுலே பெரிய திறமைசாலி, அவருக்கு இணை எவனும் கிடையாது. அதை விட நம்ம அமித்ஷா ஜி இருக்காரு, வச்சாருன்னா போதும், கண்ணு இப்படி திருப்பிட்டாருன்னா போதும், இங்க உள்ள எல்லாரும் சுட்டரிக்கப்படுவீர்கள், அப்படி இப்படின்னு தானே சார் மாய்மாலம் சொல்லி உடனே மக்களும் ஆஹா இந்த திருட்டு பைய மாட்டணும், அந்த திருட்டு பைய, இங்கதான் எல்லாம் திருட்டு கூட்டமா தானே இருக்கு. அப்போ எல்லாரையும் பிடிச்சி இப்ப பாரு, அண்ணாமலை வந்துட்டாருன்னா இன்னைக்கு எப்படி விஜய் வந்தா நடக்கும்னு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்காங்களோ, நான் கூட அப்பவே சொன்னேன், நீங்க அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ அன்னைக்கு சேஞ்ச் வாடா பிஜேபின்னு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1% 2% நியூட்ரலா இருந்தவங்க, நான் இந்த இடம் பிஜேபி தான்டா, நான் பிஜேபின்னாங்க. அது வர ஒரு ஒற்றுமையா இருந்த ஏடிஎம்கேக்கோ பணபலம் கிடையாது. எடப்பாடி என்ன பண்ணாருன்னா எவன் என்னன்னு போய் நில்லுன்னாங்க. ஓரளவு யார் யாருக்கு பணம் பினான்சியலா நிக்க முடியுமோ அவனு என்ன பண்ணா, அவனு பிஜேபிலேயே காசு வாங்கிக்கிட்டு அவனும் விட்டான். எல்லாவன்ட்டையும் காசு வாங்கியிருப்பான்னு வைங்களேன். எவன் வாங்கினா எப்படி வாங்கினான்லாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் சும்மா சொல்றது தானே, இது ஜோசியம் மாதிரி தான். இது நம்மளுக்கு கேள்விப்பட்ட ஞானம், ஓரளவு சும்மா கருத்து கணிப்பு நம்மளுக்கும் பண்ண தெரியும்ல. சரி 8 8 16 தானே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னா இவ்வளவு அவ்வளவு மாய்மாலம் பண்ணாரு சார். பாமக அன்னைக்கு தேதிக்கு 2 பேரும் ஒண்ணு, தகப்பனும் மகனும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களும் இருந்து பிஜேபியும் இருந்து இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க அங்க. நான் தமாகாவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இல்லைன்னு அவரே இப்போ ஒத்துக்கிட்டு ஓடிட்டார் கேட்டவங்க. ஸோ இவங்க எல்லாரும் இருந்துதான் அன்னைக்கு அண்ணாமலைக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்துச்சு. ஏதோ பிஜேபியை எடுத்துட்டு மாதிரி இவரை எடுத்த மாதிரியும் கொண்டு ஷோ காட்டினாரு. அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவர் வந்து ஒரு ஃபேரான டிசிஷன் எடுக்கல, நியாயத்திற்கு புறம்பா ஏதோ சுயலாபத்துக்காகவும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கான் இவங்கிறதுல இருக்கும்போது எடப்பாடியே பெட்ரு. நம்ம இவனை நம்பி நம்ம இன்னைக்கு பாரு ஒரு வேல்யூவே இல்லை, எதுக்கு இங்க இவனை நம்பி இருக்கணும், எடப்பாடியை நம்பி போயிடுவோண்டான்னு சொல்லிட்டு எடப்பாடியை நம்பி வந்தாங்க. வரும்போது அவரு வந்து இவருக்கு மதிப்பே கொடுக்கல. அவர் வந்து இவனை தூக்கு, இவனை தலைவனை வச்சுக்கிட்டு இவன் எங்க அம்மாவை திட்டுறான், தாத்தாவை திட்டுறான், எல்லாரையும் திட்டுறான், வேண்டாம் அப்படிங்காங்க. அவங்களும் வெறுமன ஒரு கட்சி தலைவன் கூட்டணி, இப்ப தொல் திருமாவளவன் சேர்றதா இருந்தா நீங்க எடப்பாடியை தூக்குனா நாங்க சேர்றோன்னு எல்லாரும் செஞ்சிருவாங்களா? புரியுதா? சோ ஏதோ ஒரு அலிகேஷன் இல்லாம இருக்காது, சரிதானா? எல்லாரும் இவன் துட்டு வாங்கிட்டான் திமுக காரங்கிட்டே சொல்லுவாங்க. அவரே சொல்லியிருக்காரு, என் வாட்ச் வந்து இத்தனை கோடி, ஏன் நான் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தேன், கருணாநிதி சொல்றாரு, நான் எத்தனை படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன், எனக்கு இல்லாத செல்வாக்கா என்ன எனக்கு அப்படி சம்பாதிச்சேன் இல்லையா? படம் எடுத்தாங்க மேகலா பிக்சர்ஸ்ன்னு, அந்த காலத்துல எடுத்திருக்காங்க.
அவங்களும் சைடுக்கு பிளாக்குக்கு ஒயிட் ஆக்குறதுக்கு ஒரு படமும் எடுப்பாங்க, புரியுதா? அல்லது ஒயிட்டாவே வருமா இருக்கும். நல்ல ஹிட் மூவிஸ் கொடுத்துருக்காங்களே மேகலா பிக்சர். இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் எவ்வளவு ஹிட் மூவிஸ் அவன் சம்பாதிக்க தான் செய்யறாங்க. வெறுமனை எல்லாம் பிளாக்கை போட்டு ஒயிட் ஆக்குறாரு உதயநிதி, அது இதெல்லாம் கிடையாது. அவங்களும் பணம் சம்பாதிக்கிறாங்க. அது மாதிரி கருணாநிதி நீங்க என்ன செஞ்சீங்க? பென்ஷன் தவிர உனக்கு ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் உண்டான்னு கூட எனக்கு தெரியல. அவருக்கு எது இருக்கு, எப்படி இருக்கு, ஒன்றும் தெரியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா சார், உங்களுக்கு இவ்வளவு ரூபாயாது. நான் ஒரு விவசாய குடிமகன், நான் ரொம்ப ஏழைங்க, எனக்கு பேக்ரவுண்டே கிடையாதுங்க, நான் வாங்கின சம்பளம் தாங்க, என் சம்பளத்தை வச்சுதாங்க நான் செலவழிக்க. ஒரு செவரில் இன்னைக்கு நீங்க ஒரு விளம்பர பலகை எழுதுன்னா எவ்வளவு ரூபா சார் ஆகும்? நீங்களும் அரசியல்வாதிகள் கூட எல்லாம் பழகி இருக்கீங்கல்ல, எவ்வளவு விளம்பரம் பண்றாங்க. எத்தனை பேர் இவருக்கு வால் பிடிக்கிறதுக்கு போறாங்க, எதுக்கு போறாங்க எல்லாரும்? இவன் எதாவது செய்வானா? இவர் ஒன்னும் செய்ய மாட்டார். இப்ப நான் திருப்பி கேட்க, நேத்து வர மோடிஜிக்கு இணையானவர் எவரு இந்த உலகத்திலே கிடையாது. அவரு அநேகமா யூஎஸ் பிரசிடென்டே தூக்கி போட்டு மிதிச்சிட்டாரு. அமித்ஷா ஜியை பார்க்க பயந்து யூஎஸ் பிரசிடென்ட் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கே பயப்படுறாரு. அவ்வளவு ராஜதந்திரி. இன்னைக்கு அமெரிக்கால ட்ரம்ப் ஜெயிச்சது காரணமே அமித்ஷா தான்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி பேசி இவ்வளவு பெரிய ராஜதந்திரின்னு சொன்ன ஒரு ஆளு இன்னைக்கு எப்படியா உனக்கு மோசமானவரானாரு? உன்னை நம்பி நான் போயிருக்கேன் பிஜேபிக்கு. இன்னைக்கு நீ இவனுங்க ரெண்டு பேரும் வேஸ்ட். யாரு? அமித்ஷாவும் மோடியும் வேஸ்ட். அப்படி சொல்லலையே அவரு. அப்படி எப்படி சொல்லணும்? எதுக்கு சார் சொல்லணும்? நீ வேஸ்ட் அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? நீ ஏன் அவனை விட்டு வெளியே வர்ற? இல்ல அது பிஜேபியோட வேலையா இருந்தா சார், அவங்களோட ஒரு பிளானாவே இருந்தா. பிஜேபி பிளானாவே இருக்கட்டும் சார். பிஜேபிக்கு சார் இவரை வச்சு ஒரு பிளான் இல்ல. இப்போ நேரடியா எதுக்கு தமிழ்நாட்டுல ஏன் ஏசுனா என்ன ஆயிரும்? இப்ப இவரு ஏசுனா ஒண்ணு என்ன ஆயிரும் இருக்கலாம்ல. இப்போ தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா முயற்சி பண்றோம், தமிழ்நாட்டுல ஒரு ஃபவுண்டேஷன் பண்றதுக்கு தொடர் தோல்வியாவே வந்துட்டு இருக்கு. அங்க திராவிட கட்சிகள் ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் மூவ் ஆகுது. அப்படின்றதுனால அண்ணாமலை ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸ் மாதிரி இறக்கி இல்ல, புரியுது. நீங்க பின்னாடி சேர்த்துக்கலாம். பிஜேபியுடைய இதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்றது நேரடியா விஜய் தான். அதுதான் சொல்றாரு. விஜய் தான் காரணம். விஜய அண்ணாமலையை கூட்டு வர வச்சாரு. இல்ல அவருக்கு வெற்றி சார். நான் உங்களோட கொஞ்சம் முந்தி தான் சொன்னேன். மக்கள் ரெண்டு திராவிடத்துக்கும் ஒரு மாற்ற யாரை தேடலான்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது அண்ணாமலை கொஞ்சம் ஒரு மாதிரி வேஸ்ட் கடைசியில. சார் எத்தனை பேர் என் கையில ஃபைல் இருக்கு. நாளைக்கு நான் வீட்டுக்கு சார் இந்த சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம சேது சமுத்திர திட்டம்னு சொல்லி போட்டு நம்ம ராமர் பாலத்தையே அடிச்சு உடைச்சிருப்பாங்க. அந்த சுப்பிரமணிய சாமி எனக்கு தெரிஞ்சு சார் ஜெயலலிதாவை இறக்குனது அவர் தான். அவளை பிடிச்ச நச்சு எடுத்தான். ஒரு இண்டிவிஜுவல். நீ அவ்வளவு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் 10-15 வருஷமா ஒரு ஜெயண்ட மேல வச்சுக்கிட்டு இதுவரை எந்த மினிஸ்டர் மேல நீ எடுத்த நடவடிக்கை என்ன? ஃபைல்லாம் விட்டாரு. என்ன ஃபைல்? டிஎம்கே ஃபைல்ஸ். டிஎம்கே ஃபைல்ஸ்னு விட்டாரு. எங்க இருக்கு? என்னது அது? சார் நீங்க ஒண்ணு இன்னைக்கு இந்த ஆதவ அர்ஜுனாவும் தான் எத்தனையோ பையில விட்டுக்கிட்டு இருக்காரு. இவரு விட்டுக்கிட்டு இருக்காரு. யாரு? நம்ம ஆதவுங்க. நம்ம யாரு? இந்த சவுக்கு விடுறாரு, மாரிதாஸ் விடுறாரு, எல்லாரும் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன வேல்யூ ஆச்சு சார்? நான் ஒன்ன கொண்டு வந்துட்டு யாரு? நம்ம இந்த ஆரோக்கியராஜா, ஜான் ஆரோக்கிய சாமி, ஜான் இந்த இருக்காருன்னா, யோ அவன் ஜான் தான் இருக்கிறனால நானும் ஜான் பிரிட்டோவா யாரோ கேளுங்க. நீ என்ன விட்ட என்ன நாகராஜன் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் தான் திருடன் போல இருக்க. புரியுதா? அது கிடையாது. அதனால என்ன சொல்ல வர்றேன்னா, நீ என்ன செய்தன்னு சொல்லு. சும்மா சவுடால் பேசுறது அப்படி பார்த்தாச்சுன்னா சீமான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக்கிட்டாரு. என்ன சொல்றீங்க? எது சார் அவரு தேர்தல் அறிக்கையில சொன்னார்ல சார், எல்லாரும் நான் 10 மாடு இருந்தா போதும் சார், 5 கோடி இருந்தா போதும் சார், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆனா அவர் விவரமா ஒண்ணு சொல்ல, சம்பளம் கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்ல.
பேர் என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிக்கோ, கார்டு ஐடி கார்டு கொடுத்து ஐடியா கொடுக்குவோம். அவர் சம்பளம் கொடுப்பேன்னு சொல்லல. சரி, இத மாதிரிதான் எப்படி பேசுனா எப்படியோ அப்படிதான் அண்ணாமலை பேச்சு. நீ என்னையா செஞ்சிருக்க, அடுத்தது இப்ப நான் உங்ககிட்ட கேட்க சார், நம்ம 2 பேரும் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியுமா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு 10 பேர் வரணும்னா உங்க கேமராமேனுக்கு இன்னைக்கு நீங்க ரூபா கொடுக்கலன்னா இவரு நாளைக்கு வரமாட்டார் சார். யாரும் வரமாட்டான். ஆமா, சாப்பாடாவது கொடுக்கணுமா வேண்டாமா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரூபா எங்க பென்ஷன் வருதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனா? ஆமா. இல்ல, நான் அததான் சொல்ல வந்தேன். நீங்க நினைக்கிறது மாதிரியோ இதோ பியூர் ஹேண்ட் அப்படின்னு இப்ப விஜய் ஒரு செலவு பண்றாருன்னு சொன்னா ஓகே, கையில இருந்து செலவழிக்காரு, ஏதோ சம்பாதிச்சு வச்சாரு செலவழிக்காரு, இல்ல ஆதரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு, இல்ல ஜாதவு பண்றாருன்னு யார் பேரையோ சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு யார் பண்றாங்க? எத்தனை இதுல இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாரு பண்றாங்க? சுயேட்சையா, தன்னிச்சையா எனக்கு வந்துட்டான்டா எல்லாரும். பாஜக தெளிவா சொல்லிட்டு யாரும் தொடர்பு வைக்காதீங்கிறாங்க. நேத்து ரஜினி ரசிகர் மன்றத்துல இருந்தோ ஏதோ சொன்னாங்க போல இருக்கு. எவனும் அங்க போட்டோவை யூஸ் பண்ண கூடாதுங்க. ரஜினி அறிக்கை விட்டாரு. கேளுங்க, அவருக்கு மன்றமா யாரோ தெரியல, கேளுங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா சார், உங்களுக்கு இவ்வளவு செலவு பண்றதுக்கும் ஊர் ஊரா எழுதி போடுறதுக்கும் அத்தனை பயல மொபிலைஸ் பண்றதுக்கும் டப்பு ஈவாடு யாரு?